ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட். டைம் வந்து ஈவினிங் 5:35. நமக்கு இன்னுமே 4 பேர்லையுமே பொசிஷன் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. கோல்டு, சில்வர், நாஸ்டாக், S&P 500. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு வந்து 4130 பொசிஷன் எடுத்தோம். இப்போ 4400 பக்கம் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 3000 பிப்ஸ் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். நம்ம வெறும் 1:2 1:3 அந்த மாதிரி கேப்சர் பண்ணலை. பெரிய 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 அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ரிஸ்க்குங்கிறது நம்ம ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுறோம். ரிவார்டுங்கிறது ஹியூஜாக வரும். ஏன்னா நம்ம ட்ரைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். நாஸ்டாக், S&P 500 அதுவுமே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் நார்மல் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண தேவையில்ல, ஃபண்டமெண்டலாகவும் இது கேர் பண்ணிக்க தேவையில்ல, டெக்னிக்கலாகவும் எதை கேர் பண்ணிக்க தேவையில்ல. பெர் டே 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஷீட்டே ப்ரொவைட் பண்ணிடும். நமக்கு அதுக்கப்புறம் வேறு எதையும் கேர் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னு எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஸோ இதனால் வந்து எமோஷனல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓவர் ட்ரேடிங்கே அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம ப்ரீவியஸாக 2021 நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் பாஸ்ட் 5 to 6 இயர்ஸ். ஓகேங்களா? எல்லா மார்க்கெட்டுக்குமே இது நல்லா தான் இருக்குது. எல்லா வருஷமே நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். 1 month 2 monthலாம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. ஓகேங்களா? ஃபியூச்சர்லேயும் இது எப்படி ஒர்க் ஆகும், அந்த அல்காரிதம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இது ஃபண்டட் அக்கௌண்ட்லையுமே நல்லாவே போயிட்டுருக்கு. மந்த்லி பே அவுட் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வருஷத்துக்கு 80 ட்ரேட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கும் செட் ஆகும். பார்ட் டைம் பண்ணுறவங்க, ஃபுல் டைம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே செட் ஆகும். நம்ம ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டோட கம்ப்ளீட் A to Z கம்ப்ளீட் பேக்கேஜை தான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.